ஏன் தேவன் உயிரோடு கூட இருக்கிறார்? நம்பிக்கையை கொண்டு வருவதற்கு, நல்ல எதிர்காலத்தை உனக்கு உருவாக்கி கொடுக்கிறதற்கு இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்று பார்த்தோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது சமாதானத்தை உனக்குள்ளே கொண்டு வருவதற்கு எடுத்து வாசித்து பாருங்க பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் 17வது வசனம். அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, சமாதானத்தோடு கூட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்திலே கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சமாதானம் ஒரு மனுஷனுக்கு, ஒரு குடும்பத்திற்கு, ஒரு சபைக்கு மிகவும் தேவைப்படக்கூடிய ஒன்று. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? ஒரு சமாதானம் என்பது பாருங்க, நம்ம வாழ்வதற்குண்டான வசதிகள் இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம். பணம் இல்லாமல், பொருள் இல்லாமல், சரியான உணவு இல்லாமல் கூட நிறைய பேர் வாழ்ந்துடுறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் சமாதானம் இல்லாமல் ஒருத்தராலையும் வாழவே முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சமாதானம் தான் மனுஷனுக்கு மிகவும் தேவைப்படக்கூடிய ஒன்று. அதனால தான் சொல்கிறாரு ஆண்டவர், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், அது உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அந்த வார்த்தையில் இருக்கக்கூட நுணுக்கங்கள் பாருங்கள். சமாதானம் நமக்கு எங்கேருந்து வரணும்னாக்கா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவராகிய தெய்வத்தினிடத்திலிருந்து எனக்கு சமாதானம் வரணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு கவுண்ட் பண்ணி பாருங்களேன். என் வீட்டில் சமாதானம் இருக்குதா? என் தனிப்பட்ட இந்த மனுஷனுக்குள்ளே சமாதானம் இருக்கா? என் உறவுகளுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கா? என் சபைக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கா? நான் உட்கார்ந்துட்டு இருக்கிற என் ஜனங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அது கொடுக்கக்கூடியவர் தேவன் மாத்திரம்தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சமாதானத்திற்கு எதிர்மறையான ஒரு காரியம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, வேதனை, துக்கம், கண்ணீர் அப்படின்ட்டு நம்ம நிறைய பெயர்களை நம்ம அடுக்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்க விரும்புகிற தெய்வம். எதற்காக? நீ எதிர்பார்க்கிற சமாதானத்தை உனக்கு கொடுப்பதற்காக. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த இடத்துல அன்னாள் ரொம்ப வருஷமாக அவளுக்கு ஒரு குழந்தை கிடையாதுங்க. நல்ல வசதியானவ, நல்ல கணவன், எல்லாமே அவளுக்கு இருக்குது. நல்ல வசதி இருக்குது, நல்ல கணவன் இருக்கிறார், எல்லாமே இருக்கிறாரு. ஆனால் அவளுக்குள்ள என்ன இல்லை? சமாதானம் இல்லை. இந்த சமாதானம் எப்படி உடைஞ்சதுன்னாக்கா, அவளுக்குள்ளே ஒரு குறைவு இருந்தது. அந்த குறைவை அநேகர் பரிகசிக்க ஆரம்பித்தார்கள். அந்த குறைவை அநேகர் பரிகசிக்க. ஒரு காலமும் உன் சமாதானத்தை கர்த்தர் குறைத்து போடுகிறவர் அல்ல, உன் சமாதானத்தை கர்த்தர் உடைத்து போடுகிறவர் அல்ல. ஆமென். ஆண்டவர் உனக்கு கொடுக்கக்கூடியவரை தவிர அதை பிடுங்குகிறவர் அல்ல. அப்போது அது உடைக்கப்படுகிறதற்கு என்ன காரணம் கேட்டிங்கனாக்கா, ஒரு குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போது சமாதானம் அந்த இடத்துலேருந்து தொலைந்து போக ஆரம்பிக்கிறது. இந்த இடத்துல அன்னாளுடைய கணவர் சொல்கிறாரு, எல்கானா சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஏம்மா நீ அழுவுற, ஏன் துக்கப்படுற, ஏன் புலம்புற? 10 பிள்ளை பிறக்கிறத காட்டிலும் நான் உனக்கு மேலானதில்லை அப்படிலாம் சொல்லி அவளை ஆறுதல் படுத்த நினைக்கிறான். அவளுடைய இருதயம் ஆறுதல் அடையலை. நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல எல்கானா சொல்கிறாரு, 10 பிள்ளையை காட்டி நான் உனக்கு பெருசு இல்லை, நானே உன் கூட இருக்கிறப்ப நீ ஏன் கலங்குறேன்றாரு. ஆனால் சபையில் ஏலி சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? நீ சமாதானத்தோடு கூட போ அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த 2 வார்த்தைக்கும் வித்தியாசம்.
தன்னுடைய கணவன் சொல்லக்கூடிய வார்த்தை அவருடைய இருதயத்தை தேற்றல. ஆனால் ஏலி சொன்ன வார்த்தை அவருடைய இருதயத்தை தேற்றினது. அவருடைய இருதயத்தை தேற்றினது. ஏலி சொல்கிற வார்த்தை அப்படி என்ன டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்ட்டு கேட்டிங்கனாக்கா, அங்கே தான் நம்ம சில காரியங்களை கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். ஏலி சமாதானத்தோடு கூட போன்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்தது சொல்கிறாரு, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்திலே, சத்தமாக சொல்லுங்களேன், விண்ணப்பத்தின்படி. ஆமா, இந்த சமாதானத்தை ஏலி சொல்லல. இவ எந்த தெய்வத்தை நம்பி, எந்த தெய்வத்தினிடத்துல போனா எனக்கு நன்மை கிடைக்கும், எந்த தெய்வம் என்னை உயர்த்துவார், எந்த தெய்வம் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட எந்த தெய்வத்தை நம்பி போனாலோ அந்த தெய்வத்திற்கு மேலே இருக்கிற நம்பிக்கையில் ஏலி சொல்றாரு, நீ எந்த தெய்வத்தினிடத்துல ஜெபம் பண்ணியோ அந்த தெய்வம் உன் சமாதானத்தை உனக்கு கூட்டி கொடுப்பார். அல்லேலூயா. அதே தான் நானும் உங்களுக்கு சொல்றேன். எந்த தெய்வத்தை நம்பி ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறீங்களோ, எந்த தெய்வம் உங்களை நடத்துவார் சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ, எந்த தெய்வம் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ, எந்த தெய்வம் வியாதியில உங்களுக்கு குணப்படுத்துவார் நினைக்கிறீங்களோ, எந்த தெய்வம் மனுஷனை போல அவர் கைவிட மாட்டார் என்று நினைக்கிறீங்களோ, எந்த தெய்வத்தை நம்பி உங்களுடைய பிரயாணங்கள் கடந்து வந்துட்டு இருக்குதோ அந்த தெய்வம் சொல்றாரு, உன் ஜெபம் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கிறது, நீ எதிர்பார்க்கிற ஒரு சமாதானத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, மனுஷனிடத்திலிருந்து ஒன்றை பெறுவதற்காக நம்ம வரல. நான் எப்பயும் அதுதான் சொல்லுவேன். என்னுடைய கான்செப்டும் அதுதான், உங்களுடைய கான்செப்டும் அதுதான். நான் உங்களை பார்க்க இந்த இடத்துக்கு வரல. யாரை பார்க்க வந்திருக்கிறேன்? தெய்வத்தை, என்னுடைய தெய்வத்தை ஆராதிக்கிறதற்கு, என் தெய்வத்தினுடைய வார்த்தையை உள்ளடக்கி உங்களுக்குள்ளே கொண்டு வருவதற்காகத்தான் கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். நீங்களும் என்ன பார்க்க வரல, உங்க அப்பா பேசக்கூடிய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீங்க. உங்க அப்பாவுடைய சமூகத்தில் வந்து உங்க பிரச்சனைகளை சொல்ல வந்திருக்கிறீங்க. உங்க அப்பா கொடுக்கக்கூடிய ஆறுதலை, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறீங்க. அவர் ஒரு காலமும் மறக்க தெரியாத தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அழகா அந்த ஏலி அண்ணால பார்த்து சொல்றா, எல்கானா அண்ணால பார்த்து சொல்றது, தனக்கு மேலுள்ள பலத்தை கொண்டு, தன்னுடைய வார்த்தைகளின் பலனை கொண்டு இவளை நான் பார்த்து பண்ண. ஆனால் அந்த வார்த்தை அண்ணால தேற்ற முடியல. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தேற்ற முடியல. ஆனால் ஏலி சொன்ன வார்த்தை அண்ணாலை தேற்றினது. எப்படி சொல்றேன்? அவள் தேற்றப்பட்டாளா இல்லையா? தேற்றப்பட்டால. எப்படி சொல்றோம்? வசனம் அடுத்து சொல்லுது, அதற்கு பிறகு அவள், சத்தமா சொல்லுங்களேன், அதுதான் வார்த்தை, அவள் தேற்றப்பட்டாள். இது பாருங்க, அண்ணால் வந்து அண்ணாலை பார்த்து எல்கானா சொல்றான், உனக்கு 10 பிள்ளையை காட்டி நான் பெருசு இல்லையா, நானே உன் கூட இருக்கிறப்போ நீ ஏன் கவலைப்படணும்னு சொன்ன உடனே அவருடைய இருதயம் தேற்றப்படலை. எப்படி தேற்றப்படலைன்னாக்கா, அவள் தெய்வத்தினுடைய சமூகத்தில் வந்து அழுத ஏலியினுடைய பார்வைக்கு குடித்து வெறித்தவளை போல இருந்ததா. ஏலியை பார்த்தவ சொல்கிறா, ஐயா நான் குடித்து வெறித்தவள் அல்ல, என் இருதயம் ஃபுல்லாக மனவேதனையில் நிரம்பி இருக்குது. அப்போ நல்ல கவனிங்க, அண்ணா எல்கானா சொன்ன வார்த்தை அவளுடைய இருதயம் தேற்றப்படலை. எல்கானுடைய ஆறுதல் அவளுக்கு சமாதானத்தை கொண்டு வரல. எல்கானுடைய வார்த்தைகள், அல்லது சொல்லுங்க பார்க்கலாம், ஏங்க சமாதானம் சொல்லியே ஒரு சில காரியங்கள் நடக்கலைன்னாக்கா, உன்னை சபிச்சு மட்டும் அது நடந்துட போது என்ன பார்க்குறீங்களா? உங்களை யாரை பார்த்து நீ உருப்படியே மாட்டேன்னு சொன்னாங்க, அவனை பார்த்து நல்லா நல்லா சிரிங்க, 32 பல்லும் தெரிகிற மாதிரி சிரிங்க, சிரிங்க. அவன் யோசிக்கணும், டேய் நீ நல்லா உருப்பிட மாட்டேன்ட்டு நான் சொல்கிறேன், நீ என்னடா இப்படி சிரிக்கிற? ஆமாம், நீ உருப்பிட மாட்டேன்ட்டு எப்போ என்னை பார்த்து சொன்னியோ அப்போ தான் எங்கள் அப்பா என்னை உருப்பிட வைப்பார். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? உன்னை எப்போ ஒருத்தன் பைத்தியக்காரன் சொல்கிறானோ
அப்பதான் நீ ஞானியா மாற முடியும். எப்பவன் ஒன்னுத்துக்கும் உதவாதவன் என்று சொல்றானோ அப்பதான் வீரனா நீ மாற முடியும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகாதென்று தள்ளின கல்லு தான் மூளைக்கு தலைகள்லாம் மாற முடியும். தலைகள்லாம் மாற முடியும். உன்னை ஒருத்தன் சபிக்கிறான், உன்னை ஒருத்தன் திட்டுறான், உன்னை ஒருத்தன் உதைக்கிறான், உன்னை ஒருத்தன் தூக்கி எறிகிறான்னாக்கா அதை பார்த்து நீங்க மனம் நொந்து வேதனைப்படக்கூடாது. அந்த இடத்துல கையை உயர்த்தி, அப்பா தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப நன்றிப்பான்னு சொல்லணும். உன்னை பார்த்து கொஞ்ச நேரம் அவன் மனம் குழம்பி போயிடணும். அதுக்கு பிறகு யாரையும் சபிக்கவே கூடாது. அப்புறம் உங்களுக்கு அந்த ரகசியம்லாம் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நீ சில நேரத்தில் கோபத்தில் டே முட்டாள் அப்படின்ட்டு சொல்கிறேன்னாக்கா அவன் ஞானி ஆகிடுவான். சொல்கிறேன் நான், ஐயோயோ இவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அதனால தான் சொல்கிறேன், கோபத்தில் ஞானமாய் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாயில் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப நிதானிச்சு பேசணுமா, ரொம்ப நிதானிச்சு ரொம்ப தெளிவாக பேசணுமா. நீ நல்லா இருப்பான்ட்டு சொல்லிட்டே இரு, நீ ஆசீர்வாதமாயிட்டே இருப்ப. எப்போ நீ இன்னும் பெரிய ஆளாவ நீ சொல்லிட்டே இரு, இன்னும் நீ பெரிய ஆளாயிட்டே இருப்ப. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தனை சபிக்க தெரியாதவன் தான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால தான் கோபம் வரும்போது மட்டும் ஜாக்கிரதையா, எந்த ஒரு வார்த்தையும் அவசரப்பட்டு விட்டுறக்கூடாது. அது அவனுக்கு பிளெஸ்ஸிங்காக மாறிடும். உனக்கு அதான் வசனம் சொல்லுது, உன் வாயின் வார்த்தைகளினாலே சிக்குண்டாயே அப்படின்ட்டு கேட்குது. என் வார்த்தையே எனக்கு பெரிய கண்ணியாக மாறிடுமா, என் வார்த்தையே எனக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிடுமா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் கூடிய மட்டும் மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கு, கூடிய மட்டும் மற்றவர்களை வாழ்த்துகிறதற்கு, கூடிய மட்டும் மற்றவங்க நல்லா இருக்கிறதுக்கு பிரயாசப்படுங்க. அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு காலமும் தயவு செய்து பேசாதீங்க, தப்பாக பேசிடாதீங்க. அது நாளைக்கு நமக்கே ஒரு கண்ணியாய் மாறிடும். நாளைக்கு நமக்கே அது ஒரு பிரச்சனையாக மாறிடும். நாளைக்கு நமக்கே அது ஒரு பெரிய ஒரு தொல்லையாக மாறிடும். அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப ட்ரை ஆகிடுவோம், நம்முடைய வாழ்க்கை இருண்டு போயிடும். அந்த நேரத்தில் நமக்கு உதவி கிடைக்காது. அதனால தான் நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைங்க, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடியவர்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தந்தை பெரியார் சொன்னார், கிறிஸ்தவனை அவன் போக்குலேயே விட்டுடு, அவனை போயிட்டு நசுக்கிறேன், அவனை ஒடுக்கிறேன்ட்டு சொல்லி நினைஞ்சனாக்கா ஒவ்வொருத்தனுக்குள்ளே இருந்து 100 பேர் வெளியே வருவான். எத்தனை பேர்? ஒவ்வொருத்தனுக்குள்ளே இருந்து 100 பேர் வெளியே வருவான். நீ 2 பேர் காலி பண்ணுறதுக்குள்ளே அவன் கூட்டம் 200 மாறிடும். நீ அவன் போக்கில் விட்டுட்டானாக்கா அவன் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவன் ஓட்டத்தை அவன் ஓடிட்டுருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அது என்ன காரணம் தெரியுமா? என்னை மிதிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ மிதிப்பட்டு போவாத. அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பார்த்து கூட நான் அதுதான் சொல்லுவேன். நம்ம ரொம்ப ஞானம் உள்ளவர்களாக இருக்கணுமா. எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. நான் ஏற்கனவே ஒரு கதை சொன்னேன் பார்த்தீங்களா? பயங்கரமான ரவுடிங்களாக இருந்தவங்க, ரொம்ப கொடூரமானவங்களாம் இன்றைக்கி இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிற இடமே தெரியாமல் இருக்கிறாங்க. அதுக்காக அவங்க பயந்துட்டாங்கன்றது இல்லை. அப்போது அவங்களுக்கு உண்டான சண்டையை அவங்க தான் போட்டாகணும். இப்போ அப்படி கிடையாது, இவங்களுக்கு உண்டான சண்டையை இன்னொருத்தர் போடுறாரு. அதனால் இவர் சும்மா இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீங்க. அப்போது நான் யுத்தம் பண்ண ஆரம்பித்தேனாக்கா அந்த யுத்தத்திற்கு முடிவு கிடையாது. ஆண்டவர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தேனாக்கா அந்த யுத்தத்திற்கு மிகப்பெரிய ஒரு முடிவை கட்ட வச்சிருக்கிறாரு.
அப்போது ஆண்டவரிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த சமாதானத்தை நோக்கித்தான் நம்முடைய பாதைகள் போயிட்டுருக்குது. அப்போ ஆண்டவர் அந்த சமாதானத்தை தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு கொடுக்கணும். இந்த சமாதானம் எப்படி நமக்கு கிடைக்கும், இதுதான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த சமாதானம் ஆண்டவரிடத்தில் இருக்குது. அழகாக சொன்னார்ல, நான் உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன். அந்த சமாதானம் எப்படி இருக்காது, உலக பிரகாரமானது அல்ல, அது என்னுடைய சமாதானம். சரி, இந்த சமாதானத்தை யாருக்கு எப்படி கொடுக்குறாரு அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். யாருக்கு எப்படி கொடுக்குறாரு அப்படின்ட்டு யோசித்து பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய சமூகத்தில் அவருக்கு பயந்து அவருக்கு காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து நான் சொல்கிறேங்க, நீங்கள் தான் சில காரியத்தெல்லாம் முடிவு பண்ணிக்கணும். சில நேரத்தில் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, பாஸ்டர் வேலையில் சமாதானமே இல்லை பாஸ்டர், பிஸ்னஸில் சமாதானமே இல்லை பாஸ்டர், பாஸ்டர் வீட்டில் சமாதானமே இல்லை பாஸ்டர், பிள்ளைகளுக்குள்ள சமாதானமே இல்லை பாஸ்டர். சொல்கிறோமா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன காரணம்? தேவன் எந்த செய்ய வேண்டியதில் எல்லாம் அப்படி ஸ்டாப்பாக இருக்கிறாரு. செய்ய முடியல. ஏன் செய்ய முடியலனாக்கா, அந்த இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு மனுஷியா நம்ம இல்லை. நீ காலையில் எழும்பின உடனே கடவுள் இடத்துல சொல்லணும், ஆண்டவரே இன்னைக்கு என் வேலை ஸ்தலத்திற்கு போகிற போது ஒருவனுடைய கையும் எனக்கு பாரமாக இராதபடி உங்கள் சமாதானத்தை என் வேலை ஸ்தலத்தில் வைங்கப்பா. இன்னொன்று தெரியுமா, மூடக்கூடிய எத்தனையோ கம்பெனியை ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளின் மூலமாக கர்த்தர் மீண்டும் திறந்து அந்த கம்பெனியில் கர்த்தர் பெரிய ஒரு சமாதானத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு நம்ம நெய்வேலி சர்ச்சில் இருக்க சகோதரர் ஆபிரகாம், அவர் வேலை செய்துட்டு இருந்த கம்பெனியில் வந்துட்டு நிறைய பேரை வெளியே அனுப்பிட்டாங்க. நம்ம நெய்வேலியிலேயே நிறைய பேர் வேலை செய்தாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 பேருக்கு மேலே வெளியில் அனுப்பிட்டாங்க. அப்போது அவர் என்கிட்ட எப்போவுமே ஒரு காரியத்தை சொல்லுவார், என் கம்பெனியில் நிறைய பிரச்சனை ஓடிட்டுருக்குது, யாரை வெளியில் அனுப்பிடலாம், கம்பெனியை க்ளோஸ் பண்ணலான்றதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த வேலை அந்த சூப்பர்வைசர் கூட அந்த மேனேஜர் கூட ரொம்ப அப்படியே சுடுன்னு இருக்கிறாங்க, இஷ்டம் இல்லாக்கிட்டே வேலை விட்டு போங்கன்றாங்க, ஒவ்வொரு நாளும் அந்த வேலையை ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐயான்னாரு. இது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 8 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அதனால் என்னப்பா, இந்த வேலைக்கிட்ட வேறு வேலை கடவுள் கொடுப்பாரு. அப்போ அவர் சொன்னார், ஐயா நான் வேலைன்ட்டு போய் இந்த கம்பெனியில் தான் முதல்ல செய்தேன், கடைசி என் ஆயுள் முடிகிற வரல இந்த இடத்துல நான் வேலை செய்யணுன்ட்டு பார்க்குறேன். நான் உடனே அந்த சகோதரனுடைய கையை பிடிச்சி சொன்னேன், உன் முழங்காலில் டெய்லியும் காலையில் எழும்பின உடனே உன் முழங்காலில் உட்காந்து உனக்கு ஆண்டவர் கொடுத்த கம்பெனிக்காக ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியில் அப்பாவுடைய சமாதானத்தை வைக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணு. அந்த சமாதானத்திற்கு உனக்கு குறைவா ஒன்றுமே நடக்கவே நடக்காது. அந்த மனுஷன் அப்படியே ஜெபம் பண்ணான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு முறை தசம பாகம் வாங்குகிற போது நான் சொல்லி ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே என் அன்பு மகனுடைய ஆயுஷ் நாட்கள் மட்டும் இல்லை, அந்த வேலை ஸ்தலத்தில் என் அன்பு மகனுடைய காரியங்களையும் கர்த்தர் நீட்டி கொடுக்கணும் அப்படி சொல்லுங்க. 8 வருஷம் தாண்டிடுச்சுங்க. இன்றைக்கும் அதே கம்பெனியில் அவர் சமாதானத்தோடு கூட வேலை செய்வதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீ வேலை செய்கிற ஸ்தலமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், அல்லது நீ ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரத்தை நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன், இவ்வளோ நேரத்தை நான் இந்த இடத்துல செலவிடுறேன், அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு ஜெயம் வேணும், எனக்கு ஒரு சமாதானம் வேணும் அப்படி சொல்லி உன்னுடைய இருதயம் விரும்பிருச்சுனாக்கா நீ என்ன பண்ணணுமா, கடவுளுடைய சமூகத்தில் சொல்லணும். கடவுளுடைய சமூகத்தில் சொல்லணும். எல்லா வேலை ஸ்தலங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, நான் ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு வந்துட்டேனாக்கா அந்த ஸ்தானத்திலேருந்து என்னை உடச்சி என்னை கீழே தள்ளிட்டு அவங்க அந்த ஸ்தானத்தில் வருவாங்க சொல்லி ஆசைப்படுறது எல்லாருடைய இயல்பு எல்லாருடைய இயல்பு, மனுஷனுடைய இயல்பான சுபாவம். ஆனால் ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து உங்களுடைய வேலை ஸ்தலத்திற்காக, உங்களுடைய பிஸ்னஸுக்காக, உங்கள் வீட்டுக்காக ஜெபம் பண்ணிங்கனாக்கா
நிச்சயமாக கர்த்தர் அதை நிலைத்து நிற்க கர்த்தர் கிருபை தருவார். சங்கீதம் 122:7 வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும். எங்கே இருக்கணுமா சமாதானம்? உன்னுடைய அரண்மனைக்குள்ளே சமாதானம் இருக்கணுமா. பக்கத்தில் இருக்கணும் எல்லாம் கைப்பிடி சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் சமாதானம் இருந்ததுனாக்கா யுத்தம் வரவே வராது. உங்கள் வீட்டில் சமாதானம் இருந்துச்சுனாக்கா பிரிவினைகள் வரவே வராது, ஏற்ற தாழ்வுகள் வரவே வராது. கொஞ்சம் இருந்தால் கூட அது அமிர்தத்தை போல மதுரமாக இருக்குமா. புரிஞ்சுதான் உங்களுக்கு? அல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஆளுங்களுக்கு வந்துட்டு எப்படி கேட்டிங்கனாக்கா நிறைய காரியத்தை ஹேண்டில் பண்ண தெரியாது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேங்களுங்களேன், இன்றைக்கி தேவையுள்ள பருப்பு அரிசி குழம்பு செய்கிறதுக்கு எல்லாமே இருக்குன்னு வச்சிங்களேன், இதை நினச்சி சந்தோஷப்பட மாட்டாங்க. நாளைக்கு என்ன பண்ணுவேன், நாளைக்கு என்ன பண்ணுவேன், நாளைக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு தான் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருவார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு கணவனுக்கும் மனைவிக்குள்ளே இது போல் ஒரு சம்பாஷணைகள் வந்துகிட்டே இருந்தது. மனைவி வந்து கணவனிடத்தில் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. காலையில் எழும்புனோன்னா சண்டை போடுறாங்க. இன்னையோடு அரிசி முடியுது, இன்னையோடு எண்ணெய் முடியுது, இன்னையோடு கூட சர்க்கரை முடியுது சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவர் அப்படியே ஹாயாக எழுப்பி சொல்கிறாரு, எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாமா, நாளைக்கு எல்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அம்மா அப்படியே சொல்லி 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 நாளை கடத்துருவீங்களா, இன்றைக்கே முயற்சிக்க வேண்டாமா அப்படி இப்படி சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்படி பேசி 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 2 பேரும் டெம்பரேச்சர் தாண்டிட்டாங்க. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அன்னைக்கு சமைக்கிறதுக்காக அந்த அரிசி பருப்பு அந்த காய்கறிலாம் எடுத்து வச்சுருந்தாங்க பாருங்கள். சண்டை முத்தி போய் காய்கறி அரிசி எல்லாம் பறந்து அன்னைக்கு சாப்பிட்றதுக்கே சோறு இல்லாமல் போயிடுச்சு. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அன்னைக்கு சாப்பிட்றதுக்கே சாப்பாடு எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் 2 பேரும் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் அடிச்சுட்டு 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறாங்க. பசிக்குது, என்ன பண்ணலாம்? உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் அப்போவே சொல்லியிருந்தீங்கன்னாக்கா. அவர் சொல்கிறாரு நான் தான் அப்போவே சொன்னேன், நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்லிட்டு. அதாவது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறத சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் தெளிவாக சொல்ற, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத. இன்னைக்கு ஒரு கருப்பு காக்கா வந்ததுனாக்கா நாளைக்கு ஒரு வெள்ளை காக்கா வரும். நம்பு ஃபஸ்ட்டு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாளைக்கு இதை விட ஸ்பெஷலாக கர்த்தர் நடத்துவார், இதை விட ஒரு ஆசீர்வாதமாக கர்த்தர் நடத்துவார். எப்போவுமே கடவுள் நமக்கு என்ன தந்திருக்கிறாரோ அதை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும், அதை தொலைச்சிடக்கூடாது. அதை தொலைச்சிட்டேனாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிறகு அண்ணாளுக்கு ஒரு பிள்ளை கிடைக்குது. அந்த பிள்ளைய ஓடி போயிட்டு எங்கே விடுறா தெரியுமா? ஆமாம், விடுற. ஒரு நாளைக்கு குழந்தை பிறந்துச்சு, ஒருத்தர் குழந்தை பிறந்துச்சு. நம்ம சர்ச்சு இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு பிறகு குழந்தை பிறந்துச்சு. இப்போது கணவன் வந்து சொல்கிறாரு, ரொம்ப நாள் பிறகு நமக்கு இந்த குழந்தை கிடச்சிருக்கிறதுனால இந்த குழந்தைய நம்ம கர்த்தருக்காக பிரதிஷ்டை பண்ண போகிறோம்னு சொன்ன உடனே அம்மாவனுடைய கண் வந்து பிதுக்கி வெளியில் வந்துருச்சு. இந்த அம்மா வந்து அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்கல, அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாராம், ரொம்ப நாளுக்கு பிறகு கொடுத்த குழந்தைய இவர் கர்த்தருக்காக பிரதிஷ்டை பண்ணி கொடுத்துட போகிறாராம். ஐயோ, இவ்வளோ நாள் நம்ம காத்திருந்ததுக்கு என்ன பலன்னு அப்படி சொல்கிறாராம். இவர்கிட்ட வந்து டைரெக்டாக பேசவும் இல்லை. இவங்களுக்குள்ளே பேசி 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 கொஞ்சம் கொஞ்சமாக அது முத்தி ஞாயிற்றுக்கிழமை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி சனிக்கிழமை பயங்கர மக யுத்தம் நடக்குது. நானும் என் குழந்தையும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரமாட்டோம். ஏன் வரமாட்டீங்க? இந்த குழந்தையை பிரதிஷ்டை பண்ணக்கூடாது. ஏன் பிரதிஷ்டை பண்ணக்கூடாது? ரொம்ப நாளுக்கு அப்புறம் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த குழந்தை. சரி இருக்கட்டும், அதனால தான் கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம், கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ண போகிறோம். நிறைய பேர் 2 விதமான பிரதிஷ்டை இருக்குது. 2 விதமான பிரதிஷ்டை இருக்குது. நிறைய தாய்மார்களை நல்லா புரிஞ்சிக்கணும். ஒன்று வந்து கர்த்தர் நமக்கு நன்மை செய்ததற்காக அந்த பிள்ளைய
ஆண்டவருக்கு முன்னாடி கொண்டு வந்து தேங்க்ஸ் பண்ணி பிரதிஷ்டை பண்ணுவோம், நன்றி செலுத்தி பிரதிஷ்டை பண்ணுவோம். இன்னொரு பிரதிஷ்டை இருக்குது. என்ன பிரதிஷ்டைனாக்கா, கர்த்தருடைய ஊழியத்திற்காக அண்ணலை போல ஊழியத்தில் பொருத்தனை பண்ணி அந்த ஊழியத்திற்காக பிரதிஷ்டை செய்வது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பொருத்தனைகளில் தேவனுடைய பிள்ளைகள் கவனமாக இருக்கணும். ஒரு பொருத்தனை பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த பொருத்தனையை மட்டும் ரொம்ப யாருடைய வார்த்தையும் கேட்டு பொருத்தனை பண்ணாதீங்க. அதே சமயத்தில் பொருத்தனை பண்ணாமல் இருப்பது கூட தப்பு தான். உங்கள் மனசில் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறாருக்க ஏவுறாருனாக்கா அந்த பொருத்தனையை நிதானித்து இந்த காரியத்தை நம்ம செய்யணும், இந்த காரியத்தை நம்ம ஆண்டவருக்காக இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை நிதானித்து செய்கிறது நல்லது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் சண்டெல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே இன்னொருத்தர் இடையில் இன்னொருத்தர் வர்றாரு. வந்த உடனே என்னதாம்மா பிரச்சனை உங்களுக்கு? ஐயா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்களுக்கு கிடைச்ச குழந்தையை இவர் கர்த்தருக்காக பிரதிஷ்டை பண்ணுற போகிறாரான்னாங்க. உடனே அவர்கிட்ட கேட்டார், என்னப்பா பிரதிஷ்டைனா என்ன பண்ணிட்டு கேட்குறாரு? ஆமையா, இவ்வளோ நாளுக்கு பிறகு எங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கிற குழந்தை ஆண்டுடைய சமூகத்தில் போயிட்டு அது பிரதிஷ்டை பண்ண வேணாமான்ட்டு கேட்டார். நல்லது தானே ஐயா, பிரதிஷ்டைனா ஊழியத்துக்கு தானேயா, ஊழியத்துக்காக போயிட்டேனாக்கா அந்த குழந்தை எப்படியா அப்படி கேட்டார். பிரதிஷ்டைன்றது ஊழியமே கிடையாது. பிரதிஷ்டைன்றது ஊழியத்திற்காகன்றது வேறு. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கரெக்டாக இருக்கணும். நீ சொல்லக்கூடிய வார்த்தைகள் கரெக்டாக இருக்கணும். இந்த பிள்ளையை என் ஊழியத்திற்காக நான் பிரதிஷ்டை பண்ணுறேன்றது வேறு, எனக்கு நன்மை செய்த தெய்வத்திற்கு முன்பதாக இந்த குழந்தையை நான் பிரதிஷ்டை பண்ணுறேன்றது வேறு. அல்லேலூயா. அப்போ ரெண்டு காரியத்தையும் ஒன்னோட ஒன்று போட்டு குழப்பிக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த அண்ணால் பாருங்க, ஆண்டுடைய சமூகத்தில் கொண்டு போயிட்டு அந்த குழந்தைய கர்த்தருக்காக விட்டு கொடுத்தாள். கர்த்தருக்காக விட்டு கொடுத்தாள். அப்போ எல்கானாவுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு குழந்தை கிடைக்குது, இதுக்கு பிறகு கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு தெரியல. என்னடா இவ கொண்டு போயிட்டு இங்கே போய் விட்டுட்டா. ஆனால் வசனம் சொல்லுது, ஆண்டவருக்காக அவள் கொடுத்தாள். அதற்கு பிறகு எத்தனை குமாரர்களை கர்த்தர் கொடுத்தாரா? அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். அப்ப பாருங்க, அந்த சந்ததிகளுடைய விருத்தி, அந்த சந்ததிகளுடைய விருத்தி எப்படி வருது பாருங்க. கர்த்தருக்கு உண்மையாய் நடக்கிற போது, ஆண்டவர் கொடுத்த சமாதானத்திற்கு நம்ம பாத்திரவான்களாய் இருக்கிற போது அதில் ஒரு நிறைவை கர்த்தர் கொண்டு வருகிறார். நிறைவை கொண்டு வர. இப்போ ஆண்டவருக்கு நம்ம செய்கிற போது அதில் என்ன ஆயிடுச்சுன்னா நிறைவுள்ள ஒரு பலனை கர்த்தர் உண்டாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது தேவனுடைய சமாதானம் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே வருவதற்கு ஒரு வழிமுறைகள் உண்டு. நம் வேலை செய்கிற ஸ்தலத்திலே, நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய சபையிலே, நம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலெல்லாம் என்ன இருக்கணுமா? சமாதானம் இருக்கணும். அந்த சமாதானத்திற்காக அதிகமாக ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணுமா? ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் எப்பவுமே ஒரு காரியத்தை சொல்லுவேன், நீங்கள் உன்னுடைய இந்த ஆசீர்வாதம் வேணும், இது வேணும், அது வேணும்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. உனக்கு நல்ல சமாதானத்தை கர்த்தர் உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணாலே உன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும். அல்லேலூயா. அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்த 4வது காரியம், ஏசாயா 35:10 படிங்க பார்க்கலாம். திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த 4வது காரியத்தை, உன் கூட கர்த்தர் இருந்தால் என்ன கொடுப்பாருனாக்கா மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுப்பாரா? எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுப்பாரா? இந்த மகிழ்ச்சி கூட பார்த்தீங்களா, பணம் இருக்கிறவங்ககிட்ட கூட நிறைய பேர்கிட்ட மகிழ்ச்சி இல்லை. ஒரு பெரிய பெரிய நல்ல ஸ்தானத்தில் இருப்பாங்க, அவங்களெல்லாம் சந்தோஷமாக சிரிச்சே ரொம்ப நல்லா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய BMW காரில் போகிறார் ஒருத்தர். திடீர்னு அந்த காரை நிறுத்திட்டு பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு உட்கார்றாரு. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இந்த பிளாட்ஃபார்மில் படுத்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய மனைவி, அவங்க பிள்ளைங்கள்லாம் ஒருத்தர் மேலே அடித்து விளையாடுறத பார்த்துக்கிட்டு ரொம்ப நேரமாக ரசிக்கிறாரு. அப்போ உடனே அந்த அம்மா சொல்லுது, அந்த ஆளு பாரு ரொம்ப நேரமாக நம்மளே பார்த்துட்டு இருக்கிறான், நம்மளே முறைச்சிட்டு இருக்கிறான் பாரு. அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாங்க, அவங்க வீட்டுக்காரு
வந்து இன்னையா எங்களையே முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறேன்ட்டு கேட்டார். இவருக்கு ஒன்றுமே கடன்னு ஆகிப்போச்சு, இவளுக்கு ஒன்றுமே புரியல. இவளுக்கு இல்லை நான் உங்களை பார்க்கல, இல்லை நீ எங்களையே பார்த்துட்டு இருக்கிற, எங்கள் ஆளுங்க தான் பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்களாம். அப்போ உடனே கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒரு கலகலன்னு ஆகிப்போயிடுச்சு. உடனே அதுக்கு பிறகு பிரச்சனை அதிகமானதுனால அந்த மனுஷன் அங்கே இருக்கிறவங்கள கூட சொன்னாராம், என்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, நான் வந்த கார் வந்து கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் காரு இது இருக்குது, ஆனால் சந்தோஷத்தை என்னால் பார்க்க முடியல. நான் காரில் போயிட்டுருக்கிறப்போ நீங்கள் சந்தோஷமாக சிரித்து பேசுனதை பார்த்து சந்தோஷமாகி வண்டியை ஒரு ஓரத்தில் நிறுத்திட்டு ரொம்ப நேரமாக உங்களையே நான் பார்த்துட்ருக்கிறேன். அந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்காதா, அந்த மகிழ்ச்சி எனக்கு கிடைக்காதா, அந்த நிறைவு எனக்கு கிடைக்காதா என்றதை உங்களை பூரிப்போடு கூட நான் பார்த்துட்ருக்கிறேன்னு சொன்ன உடனே ரொம்ப வியந்து போனாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது பணம் தீர்மானிக்கிறது கிடையாதுங்க, பொருள் தீர்மானிக்கிறது கிடையாது, சுற்றி இருக்கிற உறவுகள் தீர்மானிக்கிறது கிடையாது. ஆண்டவர் ஒரு மகிழ்ச்சியை நம்முடைய நமக்கு கொடுப்பாரானால் அந்த மகிழ்ச்சி தீர்மானிக்குமா? ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் நான் சொல்லுவேன், உனக்கு என்ன இருக்குதோ இல்லையோ, கர்த்தர் கொடுத்திருக்கிற மகிழ்ச்சி உனக்கு நிறைவுள்ளவைகளாக இருக்கணும். அந்த வசனம் தான் சொல்லுது, என்ன ஓடி போயிடுமா? சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிடுமா. உன்னை கரைப்படுத்தி, உன்னை துக்கப்படுத்தி, உன்னுடைய முகத்தை வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி நோக வைக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் உன்னை விட்டு ஓடி போய் சந்தோஷத்தை கர்த்தர் நிறைவோடு கூட கர்த்தர் உனக்கு கொடுப்பாரா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது 5வது காரியம், எரேமியா 29ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கடகடன் வாசிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி இந்த காரியத்தை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்கிற எல்லாவரை குறித்தும் எங்கள் அப்பாவுக்கு ஒரு திட்டம் உண்டு, என் ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. நம்ம இப்படி இருக்க மாட்டோம். நாளைக்கு நம்ம பழுகி பெருக வைப்பார், நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக நிறுத்துவார். எந்த மனுஷனையும் சூழ்நிலைகள் கால்பதிக்க வைப்பதில்லை. ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற தேவனுடைய திட்டம் தான் உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போய் உன்னை ஆசீர்வதிக்க தோண்டுமா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது அதனால் தேவனுடைய பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கணும், என் கூட கர்த்தர் இருப்பதற்கு 5வது காரியம், என்னை குறித்துண்டான நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படி. அல்லேலூயா. இப்போது ஆகார் வனாந்தரத்திற்கு போகிறா. ஆகாருடைய பிள்ளைக்கும் கர்த்தர் ஒரு நீரூற்றை காண்பிக்கிறார். அடுத்து சொல்கிறாரு, பிள்ளையினுடைய தாயும் அந்த தண்ணீரை குடித்து அந்த இடத்துல இருந்தாங்களாம். காரணம், கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தாராம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. யாரோடு கூட இருந்தாரு? இஸ்மவேலோடும் கூட ஆகாரோடு கூட கர்த்தர் இருந்தாராம். ஏன்னாக்கா ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுத்தாரு, அவனையும் ஒரு சந்ததியாய் நான் மாற்றுவேன், அவன் கூட நான் உடன்படிக்கை செய்து அவனை ஆசீர்வதிப்பேன். இந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் இடத்திலிருந்து இஸ்மவேல் பெற்றதினாலே, நல்ல கவனிங்க பார்க்கலாம், அவன் இருக்கிற இடம் வந்து வனாந்திரம். அந்த வனாந்திரத்திலும் அந்த வாக்குத்தத்தங்களை, அந்த திட்டங்கள், தேவனுடைய திட்டங்களை சரியாய் நிறைவேற பண்ணுகிறதற்கு கர்த்தர் இந்த மனுஷனோடு கூட இருந்தாராம். இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களை கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை சுற்றிலும் வனாந்திரமே இருந்தாலும் பயப்படாத. உன்னை சுற்றிலும் எதிரிகள் இருந்தால் கூட பயப்படாத. உன்னை சுற்றிலும் வறட்சிகள் இருந்தால் கூட பயப்படாத. இவைகளுக்கு மத்தியில் உன் கூட இருக்கக்கூடிய தெய்வம் உன்னை குறித்துண்டான திட்டத்தை நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தாவீது பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற போது நான் என்ன பண்ணணும்னு கேட்கல, என்னை குறித்து உங்களுடைய திட்டம் என்ன, நான் என்ன பண்ணணும், நான் என்ன செய்யணும். என் மனைவி போயிட்டாங்க, என் பிள்ளைங்க போயிட்டாங்க, நான் சேர்த்து வச்சதெல்லாம் போயிட்டேன், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. என்னை குறித்து உங்கள் திட்டம் என்ன? நீங்களும் கேட்க வேண்டிய கேள்வி அதுதாங்க. உங்களை குறித்து என் ஆண்டவருடைய திட்டம் என்ன?
உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார், அதை அந்த எந்த பாதையில் உன்னை கொண்டு போக விரும்புகிறார், அதை கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினைக்கிறாரா? ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால தான் மத்திய 28:18 வாசிக்கிற போது ஆண்டு சொல்கிறாரு, உலகத்தினுடைய முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எல்லாம் அப்படி கண்ணு மூடுங்க பார்க்கலாம். எல்லாம் அப்படி கண்ணு மூடுங்க பார்க்கலாம். ஒரு 5 காரியத்தை கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு விளம்பி இருக்கிறார். ஒன்று, உன் கூட ஆண்டவர் இருப்பதனுடைய முதல் நோக்கம் உன் நம்பிக்கையை உனக்குள்ளே வளர்ப்பதற்கு. 2வது, நல்ல ஒரு எதிர்காலத்தை உண்டாக்குவதற்கு. 3வது, சமாதானத்தை உனக்கு உண்டு பண்ணுகிறதற்கு. 4வது, மகிழ்ச்சியை உனக்கு கொடுப்பதற்கு. 5வது, உன்னை குறித்துண்டான வாக்குத்தத்தங்கள், உன்னை குறித்துண்டான தீர்க்க தரிசனங்கள், உன்னை குறித்துண்டான கர்த்தருடைய சிந்தனைகளை நீ அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். அன்பு தெய்வமே, மனிதனைப் போல நீர் எங்களை விட்டு விலகி போகிறவர் அல்ல. உங்கள் பிரசன்னத்திற்கு முன்பதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்கள் கிருபைகளுக்கு முன்பதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாறாதவர், நீர் மாட்சிமை நிறைந்தவர். உடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் நான் கொடுக்கிறேன். தொடர்ந்து உடைய கரம் எங்கள் கூட இருந்து எங்களை நடத்தட்டும்பா. எங்களை ஆசீர்வதிக்கட்டும்பா. எங்களுக்கு நன்மை செய்யட்டும்பா. ஆகா, அண்ணாளுடைய துக்க நாட்கள் முடிந்து போனது போல என் ஜனத்தினுடைய துக்க நாட்கள் முடிந்து போகட்டும். அண்ணாளுடைய தரித்திரம் மாறினதைப் போல என் ஜனத்தினுடைய தரித்திரம் மாறட்டும். அண்ணாளுடைய குறைவுகள் மாறினதைப் போல என் அன்பு பிள்ளைகளுடைய குறைவுகள் எல்லாம் மாறி அவர்களை பிள்ளைத்தாட்சியாய் கர்த்தர் மாற்றி அவளை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைத்தாட்சிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் நல்ல முறையிலே பிள்ளைகளை பெற்றெடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம். திருமணமானவர்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் பெற்றிருக்கிற அந்த வாழ்க்கை சமாதானத்தோடு கூட வாழ கர்த்தர் கிருபை செய்யும். திருமணம் ஆகாதவர்களுக்கு உம்முடைய விருப்பத்தை அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்யும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை கர்த்தர் தாங்கப்பா. என் அன்பு பிள்ளைகள் சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு அவர்களோடு கூட கர்த்தர் இருந்து நடத்துங்கப்பா. அவர்களுக்கு நன்மை செய்யுங்க. உடைய கிருபை தாங்கட்டும். எல்லா வியாதிகளை மாற்றுங்க, கலக்கங்களை கண்ணீரை மாற்றுங்க. என் ஜனத்தினுடைய நிந்தைகளை கர்த்தர் மாற பண்ணுங்க. அவர்கள் ஒருமித்து உடைய நாமத்தை உயர்த்துவதற்கு கர்த்தர் கிருபை தாங்க. உங்கள் பிரசன்னம் பெரிய காரியங்களை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.